கர்த்தரும் உலக இரட்சகருமாயிருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வாழ்த்துக்கள். இன்றைய நாளிலே உலகம் முழுவதும் நத்தார் பண்டிகையை கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான நண்பர்கள், உறவுகள், சகோதரர்கள், சகோதரிகள் அனைவருக்கும் இனிய நத்தார் வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். ஹாப்பி கிறிஸ்மஸ். இந்த நத்தார் வாழ்த்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிற இந்த வேளையிலே பரிசுத்த வேதாகமத்திலே இருந்து ஒரு வேத பகுதியை உங்களுக்கு வாசித்து உங்கள் மத்தியிலே அதை பகிர்ந்து கொண்டு ஒரு தியானமாக கடந்து செல்லலாம் என்று நான் விரும்புகின்றேன். இன்றைய நாளிலே தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத பகுதி நம்ம எல்லோருக்கும் பரிச்சயமான ஒரு வேத பகுதி. ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய புத்தகம் 9வது அதிகாரம் 6வது வசனம். இந்த வார்த்தை சொல்லுகிறது, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்னப்படும். இந்த நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த வேளையிலே உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்து எதற்காக பிறந்தார் என்கின்ற நோக்கத்தை பகிர்ந்து போகலாம் என்று நான் வந்திருக்கின்றேன். அநேகர் இயேசு என்று பெயரை சொல்லும் பொழுது, இயேசு கிறிஸ்துவினுடைய பெயரை சொல்லும் பொழுது சொல்லுவார்கள், இவர்கள் வேத மதத்திற்கு அல்லது கிறிஸ்தவத்திற்கு ஆட்கள் சேர்க்கிறார்கள், அல்லேலூயா கூட்டத்தார், அல்லது மதம் மாற்றுகிறார்கள் என்று பலர் நம்மை இந்த கிறிஸ்தவத்தில் இருக்கின்றவர்களை பரியாசம் பண்ணுவது வழக்கம். மற்ற மதத்தில் இருக்கிறவர்கள், நீங்கள் ஒன்று அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு உண்மை உண்டு. அந்த உண்மை என்னவென்றால், வானத்தையும் பூமியையும் படைத்த மனுஷனை தம்முடைய சாயலாக படைத்த கடவுள் தேவன் மனு உருவானார். ஏனென்றால் மனிதனை மீட்பதற்காக, அதுவும் மனிதனுக்காகத்தான் செய்தார். ஏனென்றால் அவர் பாலகனா பிறந்ததனுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் பாவத்திலும் சாபத்திலும் பலவிதமான பழக்க வழக்கங்கள், மதுபான அடிமைத்தனம், போதைப்பொருள் அடிமைத்தனம், விபச்சார அடிமைத்தனம், பலவிதமான காரியங்களிலே சிக்குண்டு பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதர்களை மீட்பதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே பிறக்க வேண்டியிருந்தது. ஏனென்றால் அவர்தான் மனுஷரை தம்முடைய செயலாக படைத்தார். நம்ம எல்லோருக்கும் தெரியும், ஒரு நிறுவனம் அல்லது ஒரு கம்பெனி ஒரு எலக்ட்ரானிக் ஐட்டத்தை, ஏதாவது ஒரு எக்யூப்மெண்ட்டை அவர்கள் வெளியிட்டால் அதற்கான கேட்டலாகை தருவார்கள், அதை எப்படி இயக்க வேண்டும் என்று சொல்லி. அதே போல மனுஷனை திருத்த வேண்டும் என்று சொன்னால், மனுஷனை சீர்படுத்த வேண்டும் என்று சொன்னால், மனிதனுடைய வாழ்க்கையை சரிப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால் மாத்திரமே முடியும். ஏனென்றால் அவர்தான் மனிதனை படைத்தார். மனிதனை படைத்தவரால் தான் முடியும் மனிதனை சரியாக்குவதற்கு. அவனுடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைபாடுகளை சீர்படுத்த வேறு யாராலும் முடியாது. அதுதான் பரிசுத்த வேதாகமத்தின் சத்தியமும் கூட. இன்றைய நாளிலே நத்தாரை நீங்கள் கொண்டாடுகிறீர்கள், நல்ல விஷயம், சந்தோஷமான விஷயம். அதே நேரத்திலே இயேசுவை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். இயேசு எதற்காக பிறந்தார், இயேசு எதற்காக வந்தார், இயேசுவை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கை